பசுமை செஞ்சாலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரை சேர்ந்த தாய்மன் பிரதீப் அவர் தாங்க பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்றாரு. இயற்கை விவசாயங்க, பாரம்பரிய விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. கத்திரி பண்றாரு, நெல் பண்றாரு, கேழ்வரகு பண்றாரு, ஒரு 150 வகையான தக்காளிகள் பண்றாரு. தக்காளி மட்டும் இல்லைங்க, கத்திரி, வெண்டை அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சுல, அந்த நாற்றங்களை திரும்பி எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் தமிழ்நாடு முழுக்க வந்து இயற்கை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கொடுத்த அனைத்து இதுகளும் எல்லா மாநிலத்திலும், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை அனைத்து மாநிலங்களும் கொடுக்குறாரு. எல்லா மண்ணுக்கும் வந்து சிறப்பா வருது அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நாற்றங்கள் வந்து அழியாம இருக்கும். அதை வந்து இப்போ ஹைபிரிட் போட்டால் எந்த அளவுக்கு மகசூல் வருமோ அதே அளவுக்கு அது வந்து மகசூல் வரதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ரகங்கள் வந்து வெற்றியும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீதி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உற்பத்தி பண்ண காய்கறிலாம் வந்து அப்படியே வித்தா வந்து அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா அது வந்து மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெய் மிளகாய் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட சுவை தெரியும் அப்படின்றாங்க, அந்த நெய் மனம் வரும் அப்படின்வாங்க. அதுல வந்து மிளகாய் தூள் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரம்பரிய ரகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரிசி ஆக்கி, நெல்லாவை அப்படியே கொடுக்காம அரிசி ஆக்கி அதை ஹெல்த் மிக்ஸா அப்படி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன ரகங்கள் உற்பத்தி பண்ணிருக்காரு, அதை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றாரு, அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அவரே சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல நம்ம தேன் பத்தி பார்த்துருந்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம கிட்ட என்னென்னலாம் அரிசி இருக்குன்றத பார்ப்போம். காட்டு யானம். காட்டு யானம்ன்றது யானை நுழைஞ்சா கூட அந்த நெல் பயிர்ல தெரியாதான், அந்த அளவுக்கு உயரம் வளரக்கூடிய 10 அடி வளரக்கூடிய நெல் ரகம் தான் காட்டு யானம். அந்த காட்டு யானத்தோட அரிசி இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து செமி பாலிஷ்ட். இதை வந்து நீங்க சோறு ஆக்கி குழம்பூத்தி சாப்பிட முடியும். அதாவது இப்ப கருங்குருவை பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்குங்களா, செமி பாலிஷ்ட் கிடையாது. இது உரிச்சுது, தோல் உரிச்சுது, ஷெட்டட் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தோல் உரிச்ச அரிசியை வந்து நம்ம நார்மலா சாதத்தை செஞ்சு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காரணம், ஏன்னா நம்ம அதுக்கு பழகல. அது சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, அதுக்கு நம்ம பழகல. ஏன்னா நம்ம சாதம்ன்றது வாயில வச்சா வழுக்கிட்டு உள்ள போயிடணும்னு நினைக்கிறோம், இட்லி மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. மென்னு சாப்பிட்டது, அதாவது நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு யாரு இன்னைக்கு நொறுங்க தின்கிறாங்க? எல்லாருமே அவசரம் தான் போய் தட்டுல உட்காந்தோமா, எடுத்து அள்ளி அள்ளி உள்ள போட்டோமா, புல்டோசர்ல வாரி உள்ள போடுற மாதிரி, அந்த மாதிரி வாரி போட்டு உள்ள வெளியே வந்துடுறோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க அதிகமான நேரம் உணவுக்கு செலவிடணுன்றதுக்காக தான் பெரிய எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்றது. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அவங்கவுங்கள பார்த்து பேசி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெதுவா சாப்பிடுவோம். அந்த மெதுவான அந்த ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட்டுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரணும். இது உற்பத்தி ஆவறதும் மெதுவா தான் நடக்கணும், அதை உணவா எடுத்துக்கும் போதும் அது மெதுவா தான் நடக்கணும். அப்படி சாப்பிடக்கூடிய அரிசிங்க தான் இது எல்லாமே. நீங்க இது எதையுமே எடுத்தீங்கன்னா உங்களால வேக வேகமா சாப்பிட முடியாது. நம்ம கிட்ட அரிசி ரகங்கள்ல காட்டு யானம், கருங்குருவை, ஆத்தூர் கிச்சிலி, பால்குடவாழை, மாப்பிள சம்பா, பூங்காறு, கருப்பு கவனி, இந்த மாதிரி ஒரு 8 ரகமான அரிசிகளை பண்றோம். அது இல்லாம சிறுதானியத்துல வரகு, சாமை, தெனை, குதிரவாளி, கம்புல முக்கியமா இந்த நாட்டு கம்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நாட்டு கம்பை நம்ம தமிழ்நாட்டிலேயே பெருசா யாரும் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் அந்த மலைகளை விதைக்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து பெருசா அந்த கிளிகள் சாப்பிடாம இருக்கக்கூடியது. அப்ப இந்த ரகங்களை தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரணும், புழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய ரகங்கள். இதை நீங்க விதையாவும் பயன்படுத்திக்க முடியும், நீங்க உணவாகவும் பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரியான கம்பு அரிசி கொடுக்குறோம். அது இல்லாம நாட்டு சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரையை சொல்ல போனோம்னா எல்லாமே சர்க்கரைன்னு சொல்லிடுவாங்க, எல்லாமே இனிப்பு தானப்பா அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து அந்த ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த மொலாசஸோட இருக்கிறதுனால நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த நாட்டு சர்க்கரைகள் அடங்கியிருக்கு. நம்ம வெறுமனே வெள்ளை சர்க்கரைகளை வெறும் இனிப்பு, சல்ஃபர், அது போல நிறைய கெமிக்கல்ஸை தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது கெமிக்கல் இல்லாம சுத்தமான, அதாவது ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்டது, ஆர்கானிக் முறையிலேயே ப்ராசஸும் பண்ணப்பட்டது அப்படின்ற நாட்டு சர்க்கரை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இன்னொரு ஹீரோ ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் மிக்ஸ் தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிருச்சு. இப்ப அது நம்ம என்ன பண்றது, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு நம்ம பொருளை நம்ம கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ் மிக்ஸ் பண்றோம். 5 வகையான அரிசி, கருப்பு கவனி, பூங்கார், மாப்பிள சம்பா, பால்குடவாழை, தூயமல்லி, இந்த 5 ரகமான அரிசியும் கூட சேர்த்து இன்னொரு 2-3 ரகத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்ப என்ன நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதோ இது மட்டும் மெயின். இந்த 5 அரிசியும் சேர்த்து அது கூட சுக்கு, மிளகு, இது இல்லாம சில மூலிகைகள், இது எல்லாத்தையுமே போட்டு இது கூட அரைச்சி இந்த வந்து ரைஸ் கஞ்சி மிக்ஸா கொடுக்குறோம். இதை நீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும், பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியும். 5 வகையான அரிசி, கருப்பு கவனி, பூங்கார், மாப்பிள சம்பா, பால்குடவாழை, தூயமல்லி, இந்த 5 ரகமான அரிசியும் கூட சேர்த்து இன்னொரு 2-3 ரகத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்ப என்ன நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதோ இது மட்டும் மெயின். இந்த 5 அரிசியும் சேர்த்து அது கூட சுக்கு, மிளகு, இது இல்லாம சில மூலிகைகள், இது எல்லாத்தையுமே போட்டு இது கூட அரைச்சி இந்த வந்து ரைஸ் கஞ்சி மிக்ஸா கொடுக்குறோம். இதை நீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியும்,
பெரியவங்களும் எடுத்துக்க முடியும். காலையில நீங்க இதை எடுத்து சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சீரகம் கூட இதை ஆட் பண்ணிருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மணமான சூப்பரான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடும் காலையில. அதை நீங்க குடிச்சிட்டு போனீங்கன்னா காலையில நீங்க 9 மணிக்கு நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும் உங்க வயிறை ஃபுல்லா வச்சுக்கக்கூடிய வேலையை இதை செய்யும். அது ஒரு நாள் முழுக்க கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, மெல்ல 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 ஜீரணம் ஆகி உங்க உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். 2வது கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது சட்டுன்னு உங்க ரத்தத்துல சர்க்கரையை அதிகப்படுத்த போறது இல்லை. அதனால சர்க்கரை நோயாளிகளா இருக்கட்டும், இல்ல பிபி நோயாளிகளா இருக்கட்டும், இது ரொம்ப சிறந்ததா இருக்கும் இந்த கஞ்சி. காலையில கஞ்சி, பழங்கஞ்சி குடிச்சிருப்பீங்க, இனிமேல் நீங்க சுடுகஞ்சி குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. 2வது இதுலயே மில்லட். எப்படி இதுல 5 வகையான அரிசியும் மற்ற பொருட்களையும் பயன்படுத்தி இருக்கிறோமோ அதே மாதிரி முளைக்கட்டுன பயிர்களை இதுல பயன்படுத்தி இருக்கிறோம். கேழ்வரகு, கம்பு, தெனை இது எல்லாத்தையுமே முளைக்கட்டி அந்த முளைக்கட்டுன அரிசியை எடுத்து அரைச்சி உங்களுக்கு பவுடரா கொடுக்குறோம். நார்மலாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பொருள்லையுமே. அது முளைக்கட்டும் போது அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாயு ஒரு பயிரையுமே முளைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத விட முளைச்சதுக்கு அப்புறம் அது முளைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, அது துளிர் விட்டுருச்சு, முளை வெளியே வந்துருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய வாயு வந்து இல்லாம போயிடும்னு சொல்லுவாங்க. அது இன்னும் சத்தா மாறுதுன்னு சொல்லுவாங்க. 4 மடங்கு அதிகமான அயன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தயார் பண்ணதுதான் இந்த ஸ்ப்ரவுட்டட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ். இதையும் நீங்க காலையில கஞ்சி எடுத்துக்க முடியும், பால்ல போட்டு குடிக்க முடியும். 2வது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமா நாங்க ப்ரிஃபர் பண்றது, நீங்க ஒரு சின்ன ஒரு 10 கிராம் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ml தண்ணி, 100 ml தண்ணிக்கு இதுல வெறும் 10 கிராம போட்டு கொதிக்க வைங்க. அது சின்னதா ஒரு நம்ம கூழ் மாதிரி ரெடி ஆகும். அந்த கூழ் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்ல வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஜீரணம் இருக்கும். ஏன்னா இதுல சுக்கு, திப்பிலி எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலத்தையும் சேர்த்து இது நல்லாவே சூப்பரா செஞ்சிடும். அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைபர் ரிச் பொருள்ன்றதுனால உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸு. நீங்க கடையில வாங்குற சத்து மாவு மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எல்லாத்தையும் காட்டிலும் கூட இதுல வந்து சத்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு, இது எந்த விதத்திலையுமே சர்க்கரையோ உப்பு சேர்க்காதது. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சர்க்கரை உப்பு எப்படி சேர்க்கணுன்றது வேணுன்றத ஏற்ப நீங்க சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வேலூர் விதை திருவிழால தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கடைசி ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கு. மொத்தம் ஒரு 10 கிலோல 10 × 4 40 பேக்கெட்ல ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கு இந்த 3 நாள்ல. காரணம், இதனுடைய டிமாண்ட் அவ்வளவு அதிகம். ஏன்னா நெய் மிளகாய்க்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே டிமாண்ட் அதிகமாயிருச்சு. காரணம், அதை விளைவிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா அந்த விதைகளை வாங்கி வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. அது சரியா வர மாட்டேங்குது அப்படின்றத நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. முளைச்சி வந்துடும், காய்க்காது, காய்ச்சா பழுக்காது அப்படின்ற மாதிரி என்னன்னா நிறைய கூற்றுகள் இருக்குது நெய் மிளகாய் பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னைக்கும் எங்ககிட்ட விதைகளையும் சரி பொருட்களையும் சரி அதிகமா மூவ் ஆகுறது நெய் மிளகாய் தான். காரணம், அதனுடைய நெய்யோட மனம். நீங்க ஒரு பிரியாணிக்கு ஒரு 4 மிளகாய் போட்டீங்கன்னா போதும். அதாவது 10 பேர் செய்யக்கூடிய பிரியாணிக்கே 4 மிளகாயை நெய் மிளகாய் போட்டீங்கன்னா போதும். நீங்க நெய்யோட ஃபிளேவர் அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டுல நீங்க சமைக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க தாளிக்கிறீங்க, ஒரு வெஜிடபிள் பிரியாணியில ஒரு நெய் மிளகாய் போடுறீங்கன்னா சுத்தி இருக்கிற 4 வீட்டுக்கும் மணக்கும். வீட்டுல வந்து கேட்கற அளவுக்கு இருக்கும். காரணம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் நடந்துச்சு ஆரம்பத்துல. நாங்க எங்க வீட்டுல ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது பக்கத்து வீட்டுல இருந்து வந்து கேட்டுட்டு போனாங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு கேட்கற அளவுக்கு வந்துருச்சு. காரணம், அந்த நெய் மிளகாயோட வாசம். அது அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஃபுட்டோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும், அதனுடைய ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மிளகாயை தான் நம்ம நெய் மிளகாய் தூளா அரைச்சிருக்கிறோம். இனிமேல் உங்களுடைய ஒரு குழம்புலையும் ஒவ்வொரு காரக்குழம்பையும் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் பொரியலும் அவியலும் எல்லாமே உங்களோட நெய் மனத்தோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க வேண்டியதுதான் இந்த நெய் மிளகாய் தூள் பேக்கெட். இது ஒரு பேக்கெட் 200 ரூபான்னு தான் கொடுக்குறோம். இதை வாங்கி நீங்க பயன்படுத்தும் போதுதான் தெரியும் இதனுடைய சிறப்பம்சம் என்னன்றது. அவ்வளோக்கு அவ்வளோ நெய்யோட வாசனையை தூக்கி விட்டுரும். ஒரு புடி சோறு அதிகமா உள்ள போகும். அந்த அளவுக்கு சுவையா இருக்கக்கூடியதுதான் இந்த நெய் மிளகாய் தூள். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.